நாளை கூட நான் வேற யாரும் இல்லை. நண்பர்களே, எப்படி சமையல் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை வந்து டே எப்படி போகணும்னு பார்க்கலாம். அதாவது நான் பார்க்குற மாதிரி விட்ட வேலைக்கு, அதாவது ஒரு வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலைக்கிழமை நாள் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மற்ற நாள் கூட காலைல வேலை ஆரம்பிச்சுன்னா நைட்டு வந்து ஒரு டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி முடியவே செய்யாது. காலைல வேலை ஆரம்பிச்சுனா வந்து நைட் வரைக்கும் போகும். உதாரணத்துக்கு ஒரு 12 மணி 1 மணி அந்த டைம் வரைக்கும் போகும். ஸோ இன்றைக்கி எப்படி போகணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி 2 நாள் வந்து கன்னியாக வந்து டே பற்றி போட்டிருக்கேன். இனி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்னோட ரொட்டீன் தான் நான் வந்து வீடியோவாட்டு போட போகிறேன். அதாவது நான் போடுற வீடியோ வந்து மேக்ஸிமம் யாருக்கு வந்து பிரோஜனமாக இருக்குன்னா வந்து புதுசாக வந்து சவுதிக்கு வந்து நான் பார்க்குற சேம் இதே வேலை, அதாவது வீட்டுக்கு வந்து டிரைவராக வந்து வரவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா வந்து எப்படி வேலைகள் இருக்கும், இந்த மாதிரி தான் வேலைகள் இருக்கும். நான் போடுறது எல்லாமே வந்து எதுவுமே பொய் கிடையாது. நான் போடுற மாதிரி தான் வேலை இருக்கும். என்னோட வேலை கம்மியாகவும் இருக்கும், என்னோட வேலை அதிகமாகவும் இருக்கும். இப்படி தான் எந்த வேலையை பொறுத்தளவு வந்து வேலைகள் இருக்கும். ஸோ வரவங்க வந்து பார்த்துக்கணும், நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, எப்படி என்ன எதுன்னு பார்த்துக்கணும். நான் வரும்போது தான் வந்து எதுவுமே பார்க்காம தெரியாமல் தான் வந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து பழகி போச்சு, செட் ஆகிட்டு. அது மாதிரி புதுசாக வரவங்க வந்து இந்த வேலைக்கு வரும்போது வந்து யோசித்து கொஞ்சம் பார்த்து இது நமக்கு இந்த வேலை நமக்கு செட் ஆகும் அப்படின்னு இருந்தவங்க வந்து வாங்க. இந்த வீட்டில் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இருந்தாலும் செட்டே ஆகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? நண்பர்களே, வேலை வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போக வேண்டியிருந்து. அதாவது மெட்ரோவில் வந்து 2 பேர் போனாங்க. ஒருத்தவங்க வந்து காலேஜ் போகிறவங்க, ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க. 2 மெட்ரோ விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எப்பவும் வர மாதிரி அட்னாக் பம்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டீசல் போடணும். காரில் சும்மா டீசலில் பாருங்கள் கொஞ்சம் கிடக்கு, இது காணாது. இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டதுக்கு டீசலை போட்டா வந்து வேலை முடிஞ்சு. ஆனால் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டீசல் இன்னும் போட முடியுமான்னு தெரில, என்ன கூட்டமாக இருக்குது. நண்பர்களே, டீசல் போட்டாச்சு. டீசல் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நண்பர்களே, அடுத்த வேலை ஆரம்பிச்சாச்சு. 10 மணிக்கு ஒரு பொண்ணு காலேஜ் போகணுன்னு சொன்னல, அந்த பொண்ணு இப்போ காலேஜ் போகிறதுக்கு தயாராகிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கு. கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சேம் மெட்ரோ தான், வேறு எங்கேயும் இல்லை, பக்கத்தில் தான். அதை போயிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியிருக்கு கடையில். நாளைக்கு வெள்ளிக்கிழமைல ஏதாச்சும் சமைக்க தான். ரூமில் வேறு காய்கறி எதுவுமே இல்லை. வாங்கி போட்டோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அது பாட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம மெட்ரோ விட்டுட்டு திரும்ப நம்ம கடைக்கு போகும்போது நம்ம வந்து வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? நண்பர்களே, கடைக்கு வந்தாச்சு. கடையில் போய் பெரிய லெவலில் ஒன்று வாங்கினா கொஞ்சம் தக்காளி உள்ளி ஃபுல்லாக காய்கறி ஐட்டம் கைஸ். இன்னும் வந்து பீஸ் எடுத்துக்கலாம். கவர் இருக்கா? நம்ம பாய் எல்லாம் வாங்கிட்டு. நான் வந்து இப்போ தக்காளியும் உள்ளியுமே வாங்கிட்டு இருக்கேன். அவ்வளோ போதும் இப்போதைக்கு. அப்புறம் வந்து மிளகா வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இங்கே எல்லாமே இருக்குது. ஆப்பிள் இருக்குது. அப்புறம் வந்து அதான் வேறு யாரும் இல்லை. இது என்ன ஐட்டம் தெரில, ஏதோ கேரட் மாதிரி. நண்பர்களே, காய்கறி வாங்கியாச்சு. இனி வந்து அடுத்து நம்ம வந்து சிக்கன் கடைக்கு போகிறோம். சிக்கன் வாங்கணும். சிக்கன் இல்லை ரூமில். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இங்கே வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தண்ணிலே கிடைக்கும். தண்ணி இங்கே மீட்டு வர தண்ணியாக இருக்குது. நண்பர்கள் எல்லாம் வாங்கியாச்சு. காய்கறி கடையில் போய் வச்ச காய்கறி எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. பாய் சீல் அவ்வளோதான் நண்பர்களே. வீட்டு ரூம் போய் வேண்டி தான். போயிட்டு மத்தியானம் வந்து ஏதாவது ஒன்று சமைச்சு சாப்பிட வேண்டி தான். நண்பர்களே, எல்லாம் வாங்கியாச்சு. நான் வந்து பெருசாக ஒன்றும் வாங்க வரல. லைட்டாக கொஞ்சம் தக்காளியும் உள்ளியும் இல்லை, அதை எடுத்து போட்டு வந்து அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து சிக்கன் கடை வந்து இங்கே வந்து லிவர் எடுத்தேன். லிவர் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். கோழி லிவர் தனித்தனியாக கிடைக்கும். இங்கே வந்து கல்லீரல் தனியாக கிடைக்கும். அப்புறம் லிவர், இந்த மண்ணீரல், இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக கிடைக்கும். அதே கொஞ்சம் வாங்கி போட்டேன். கொஞ்சம்லாம் இல்லை, லிவர் மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி சமைச்சேன்னா நைட்டுக்கு வந்து தோசைக்கு போட்டு அடிக்கலாம். நாளை கூட நாளைக்கு மத்தியானத்துக்கு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, டைம் வந்து 12:30 ஆச்சு. மதியானம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சமைக்கிறதுக்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து ரூமுக்கு வந்தேன் விறுவிறுப்பாட்டு. ஆனால் வந்து மடி கொடுத்தல வந்து படுத்து உறங்கிட்டேன். இப்போ வந்து சின்ன வேலை வந்து அதனால எழும்பி வந்தாச்சு. இப்போ எங்கே நிற்கனா
மை மார்ட்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபார்மசி தான். ஆமாம், ஃபார்மசி தான் வந்திருக்கேன். இங்கே ஏதாவது திங்ஸ் வாங்க வந்து போங்களா. இங்கேருந்து போனதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரூம் போயிட்டு அப்புறம் இனி தூங்க மாட்டேன். இனி அப்புறம் உள்ள வேலைகள் பார்ப்பேன். இனி தான் போய் குளிச்சுட்டு எடுத்து ரெடி ஆகணும். நான் வந்து இனி காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் வந்து திரும்ப ரூமுக்கு வரோம், வீட்டுக்கு வரோம். அவங்கெல்லாம் போய் இனி கூப்பிட போகணும், ஸ்டேஷனில் போய் ஏதாவது மெட்ரோ ஸ்டேஷன் போய் கூட போகணும். ஸோ வந்து இனி வேலைகள் இருக்கும், இன்னும் தூங்க முடியாது. இனி போயிட்டு நம்மளோட வேலையும் பார்த்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம வந்து தயாராக வேண்டியதான். இனி எப்போ வேலை வரும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை வந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகன்னு தெரியும். அதுக்கு மேலே வந்து நான் இந்த வேலையே வராதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த வேலையை வந்துச்சு. இனி வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து வேலை பயங்கரமாக வரும். இன்னைக்கு வேறு வேலைக்கிழமையா வச்சு செய்வாங்க. நம்ம வந்து ஓனா பார்க்கலாம் வீடியோவில். இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்த கட்ட நிலவரம் என்ன ஆகுது. நண்பர்களே, எப்படி சமையல் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? மண் சட்டி தான் நாங்கள் வந்து சமையல் பண்ணுவோம். இது நான் வந்து ஊரில் தாங்க எடுத்து வந்தேன் பத்திரமாட்டு. இப்போ லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது பத்திரமானு கொண்டுட்டேன். இந்த பக்கம் வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கா, அவதான் முடிஞ்சு. இந்த பக்கம் வந்து ரைஸு முடிஞ்சு, ரசம். இங்கே இதுதான் நம்ம வந்து வாங்கின லிவரை வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். எடுத்து இதில் போட்டால் கதை முடிஞ்சு. இது நல்லா வதக்கணும். இப்போ வந்து தக்காளி போட்டு நண்பர்களே, சமையல் முடிஞ்சு சாப்பிட்ட முடிஞ்சு. இப்போ வந்து நான் வந்து பக்கத்தில் வச்சுருக்க கடைக்கு போக வேண்டியிருந்து, கடையில் போய் ஒரு சின்ன பொருளாக வேண்டியது ரூமுக்கு தேவையான பொருள் அதை வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். பயங்கர காற்றடிக்குது. வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து இன்னைக்கு பாருங்க பளிச்சுன்னு அடிக்காங்க. இனி கொஞ்சம் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி வந்து 2:30 போல் தான் ஆச்சு. இனி வந்து 3 மணிக்கு ஒரு பொண்ணு காலேஜ்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கு. 3 இல்லை 4 மணி. அது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் தான் வரும், பக்கம் தான். உடனே கூப்பிட்டு வந்துடலாம். ஆனால் டைம் தான் எனக்கு வந்து எப்போன்னு தெரில. 3 to 4 சொல்லியிருக்கு. எப்போ இருந்தாலும் நான் தான் போகணும். ஓகேங்களா? அப்போ நான் போகும்போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். கார் வெயில் அடிக்க வயசு பாருங்கள். நண்பர்களே, டைம் வந்து 3:30 ஆச்சு. எனக்கு வந்து 4 மணி தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அது பக்கம் தான், 5 நிமிஷம் தான் ஆகும். நான் வந்து ஏன் ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு வந்து பேங்க் போக வேண்டியிருக்கு. பேங்க்னா வந்து நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்து ரொம்ப பாசக்கார மனுஷன் ஒரு அண்ணன் உண்டு இங்கே. அவர் ஊருக்கு போயிருக்காரு. அவருக்கு சேலரி வந்துருக்கு போல். அவர் கார்டு என்கிட்ட ஏடிஎம் கார்டு. அப்போ அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து போய் மிஷினில் பேங்க்கில் போய் அந்த ரூபாய் எடுத்து அதை அப்படியே எனக்கு அக்கௌண்ட்டு போட்டு அவருக்கு வந்து ஊருக்கு அனுப்பி விடணும். அதனால தான் வந்து கொஞ்சம் நேரமே போகிறேன் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு. சேம் வழி தான், மெட்ரோ ஸ்டேஷன் போகக்கூடிய வழியில் தான் அந்த பேங்கும் இருக்குது. எஸ்என்பின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இங்கே, சவுதி நேஷ்னல் பேங்க்கு. அங்கே போயிட்டு அப்படியே அது வேலை முடியக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்களா. அப்புறம் அங்கேருந்து மெட்ரோ போகிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப கிட்ட தான். அதை முடிச்சா அவருக்கும் வந்து திருப்தியாக, அவருக்கும் வந்து செலவுக்குலாம் ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டு போகிறாங்க ஊருக்கு போயிட்டு. எல்லா மனுஷனுக்கும் அப்படி தானே. ஊர் படம்லேயே வந்து நம்ம சட்டி ஆயிரும். அதனால் வந்து அவருக்கு எதாவது எடுத்து கொடுத்தோம்னா அவருக்கு கதை முடிஞ்சிடும். அவருக்கு வந்து அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் அப்புறம் பேங்க் போயிட்டு நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். ஜிஎம்சி வருங்க அப்படி ஜம்மனி இருக்கா. நண்பர்களே, போட்டு முடிச்சாச்சு ரூபாய். அவ்வளோதான் நண்பர்களே, பேங்கில் ரூபாய் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து என் அக்கௌண்ட்டில் ரூபா மாற்றியாச்சு. என்ன இந்தியாவுக்கு வந்து மாற்றி விடணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அப்பா பேங்கில் சரியான கூட்டமாக இருந்து கொஞ்சம் நேரம். அப்புறம் வந்து ஆள் ஒருத்தரும் இல்லை, போயிட்டாங்க. இந்த ரூபாயை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அனுப்பி விடணும். அந்த அண்ணனுக்கு அனுப்பிவிட்டா அவர் வந்து ஜாலியாக ஃபேமிலி கூட வந்து சுற்றுவார். அவ்வளோதாங்க நண்பர்களே, முடிஞ்சு போச்சு. இடி வந்து நான் இப்போ மெட்ரோ போயிட்டுருக்கேன். ரூபா அவருக்கு அனுப்பிவிட்டா கதை முடிஞ்சு. மெட்ரோவில் போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு திரும்ப அடுத்த வேலை இருக்கும். இனி தான் பயங்கர வேலைகள் நமக்கு இருக்கும். ஏன்னா வந்து சாயங்காலம் ஆகிட்டலாம், மணி 4:45 ஆகிடுச்சுப்போம். இங்கே இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் மெட்ரோவுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு.
இனி வேலை பயங்கரமாக இருக்கும், ஒவ்வொரு வேலையும் பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா நண்பர்களே, நைட்டு வேலைகள் வந்து ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இன்னைக்கு வேலைக்கிழமைல பகல் உள்ள வேலைகள்லாம் முடிஞ்சு, அதாவது யார் யாரெல்லாம் வெளியே போனாங்களோ காலேஜ் ஸ்கூலு ஆஃபீஸு ஈஃபீஸுன்னு போன எல்லா மக்களையும் கொண்டு கொண்டு விட்டாச்சு வீட்டில் கொண்டு. இப்போ வந்து நைட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாமா தான் வந்து வெளியே ஒரு இடத்துக்கு போயிருக்கு, ஒரு லொக்கேஷன் போயிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க ஆட்கள். இனி இவங்க வந்து ரிட்டர்ன் எப்போ வருவாங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு மணிப்பா 8 ஆச்சு. இனி வந்து எப்படியும் கரெக்டாக ஒரு 12:30 to 1:30 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்போ வருவாங்கன்ட்டு. நண்பர்களை எங்கே போயிட்டுங்கன்னா வெளியே ஆட்கள் இருந்துச்சுல, அவங்க வந்து அவங்களோட வேலை முடிஞ்சு அவங்க தான் கூட போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:40 போகும். நண்பர்களே விட்டு ஆட்களை போய் இப்போ கூட போயிட்டுருக்கேன். இதுதான் லாஸ்ட்டு வேலை, இதுக்கு மேலே வேலை இருக்காது. ஆனால் இது முடியறதுக்கு எப்படியும் ஒரு 1.25 ஆயிரம் எப்படியும். அவங்க கல்யாணம் விட்டு போனாங்களா, அங்கே முடிஞ்சு போல். இனி அவங்க தங்கச்சி வந்துட்டாங்க கூட. அப்போ இந்த மாமாவோட தங்கச்சி அவங்க ஒன்று விட்டு ரொம்ப எப்படியும் டைம் ஆகிடும், 2 மணி ஆகும். போன வாரம் இந்த மாதிரிலாம் வேலை இல்லை அதிகம், இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வேலைக்கிழமை வந்து வேலை வந்து, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் முடிக்கலாம். ரொம்ப நம்ம பேசிட்டு இருந்தால் போர் அடிக்கும் சரிங்களா. நானும் இன்னைக்கு வேலையை பார்க்கணும், முடிச்சிட்டுனா வந்து போய் தூங்கிடுவேன், தூக்கம் வருது. பாய் பாய்.